நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:22 மணிக்கு, அதாவது மகர லக்னத்துல சூரிய ஓரையில விஸ்வாவசு வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அந்த மாதிரி நிறைய பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் சரி, இல்லை இப்போது வர மேஷராசிலேருந்து 12 ராசிக்கும் சரி, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம சோழி பிரசனம் மூலமாக போட்டு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. அதாவது ஜாக்பாட், புதையல் யோகம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. அதாவது இது வரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஏதாவது நிறைய கடன் மேலே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் அடைச்சி உங்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்றதுக்குள்ள நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் விலகி நிம்மதி கிடைக்க போதும். அதாவது நீங்கள் என்னதான் நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. அதாவது கடன்லாம் தீர்ந்து, அதாவது வரும்போது பார்த்தா சொல்லுவாங்க பாருங்க, பணம் வரும்போதே பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு பிரச்சனையில் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எல்லா விதத்துலையும் ஏற்றம் கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் அதாவது நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வர பணத்தை சேகரித்து வைங்க. எந்த அளவுக்கு சேகரித்து வைக்கிறீங்களோ லைஃப் லாங்க்கு இந்த பணம் உங்களுக்கு இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் தொழிலில். இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் போதும் அடுத்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லேயும் வருமானம் வரும், அடுத்த பிஸ்னஸ்லேயும் வருமானம் வரும். அந்த அளவுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சில வாக்குவாதங்கள்லாம் வீட்டில் சின்ன சின்ன தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாத உங்களுடைய கோல் என்னவோ அதில் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எப்படி ஓடும் அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் நினச்சதோட அதிகமாக, அதாவது வண்டி வாங்கின சேர்க்கையிலேருந்து எல்லா விதத்துலையும் நீங்கள் வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு சும்மா சொல்லப்போனால் ஃப்ரிட்ஜ் பழைய ஃப்ரிட்ஜ் ஆகிடுச்சு, புதுசாக வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அதை வாங்கலாமா வேண்டாமா, பைசா இல்லையே, அது இப்போ வாங்கினாலும் கடனில் தானே வாங்கணும், இல்லை கிரெடிட் கார்டை தேய்க்கணுமே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுன்னா உடனே வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னா உடனே வாங்குவீங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் இப்போ வாங்கி போட போகிறீங்க. சோஃபா நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, சோஃபா நல்ல புஷனோட நல்ல ஒரு சோஃபா வாங்கி போடணும். பட் உங்களால் இப்போது இந்த மாதிரி சோஃபாலாம் நம்மளால் வாங்க முடியுமாலாம் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க. அந்த மாதிரி சோஃபாக்கெல்லாம் வாங்கி போட்டு வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சா பெயிண்ட் பண்ணுவீங்க, இல்லை புதுசாக வீடு கட்டி அதை குடிபெயரணும்னு நினச்சா போயிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா விதத்துலேயும் ஏற்றம் நிறைந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் கேது பகவான் இருக்கிறதுனால யாராவது குழந்தை இல்லைன்றவங்க மட்டும் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கேது பகவான் 5ல் போய் உட்காந்துருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவார். அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய உடல் நலனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் போகும். ஸோ அதில் மட்டும் கவனத்தோட இருந்தீங்களா லைஃப்பில் முன்னேற்றத்தை காண்பீங்க.
குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா பசங்களை வந்து சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, உடனே கவனிக்கிறது, அதே மாதிரி டியூஷன் விட்டு வரும்போது நீங்க கூட்டிட்டு வர்றது, நீங்க கூட்டிட்டு போய் விடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களால வர பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். அதே மாதிரி இப்போ வந்து சனி பகவான் வந்து 10ன்ற தொழில் ஸ்தானத்துல இப்போ இருக்காரு. பட் அவர் சனி பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்துல போறாரு. ஸோ அபரீதமான லாபம், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஜாக்பாட். ஸோ நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப நாளா ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கல, எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ கல்யாண சாப்பாடு போட போறேன்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். பட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அமோகமான வருஷமா இந்த வருஷம் நடக்க போகுது. அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைச்சவங்களுக்கு ஃபாரின் போறீங்க. அதே மாதிரி நிறைய விதத்துல பிரச்சனைகள் தான் நான் மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு அதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்லாம் ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளா இந்த நிலைமையில இருக்கிறோன்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விதத்துல எல்லா விதத்திலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இருக்கு. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவத்தில் புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, ராகு இருக்காரு. 11ன்றது வந்து லாபஸ்தானம். அங்கே போய் சுக்கிரனும் உக்காண்டிருக்காரு, அதுவும் ராகு கூட உக்காண்டிருக்கும் போது மறைமுகமாக பார்த்தீங்கன்னாவும் பணம் வரும். அதாவது ரொம்ப நாளாக வந்து யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த பணம் வரல, நானும் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு வெக்ஸாகி போயிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இப்போ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு இந்தான்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி 11ல் பார்த்தீங்கன்னா புதன் இருக்காரு. புதன்னா வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் புதன் இருக்கிறனாலையும் சரி, சுக்கிரன் இருக்கிறனாலையும் சரி, ராகு பகவான் போய் உட்காந்துருக்காரு. ஸோ ராகு சுக்கிரனும் ஜாயிண்ட்ல இருக்கிறதுனால, அதுவும் குரு வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலையும் ஏற்றம் குடிக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இருக்கு. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ல் சூரிய பகவான் இருக்காரு. 12ல் சூரியன் இருக்கிறதுனால வந்து உடம்புல வந்து இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். ஸோ கூலிங்கான பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏன்னா 12ல் சூரியன்னாவே வந்து உஷ்ணத்தை கொடுப்பாரு. ஸோ அடிக்கடி பாடி ஹீட் ஆகிறது, ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது உடம்பு ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குளிர்ச்சியான பொருட்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வரதை வந்து தவிர்க்கலாம். பரிகாரம், அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவா வராரு இந்த வருஷம். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அதாவது எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம், இந்த நேரம் தான் அந்த நேரம்னு கிடையாது, எந்த நேரம் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது பசுமாடுன்னும் போது 30 தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்துலையும் வந்து நன்மைகள் உண்டாகும்னு சொல்லலாம், பிரச்சனைகள் தீர்ந்து. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை வச்சு தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.